வணக்கம் எல்லோருக்கும். பெரிய கேலிஸ்டனிக்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெப்ஸ் டெஸ்ட்டு. மினிமம் வெயிட்டில் எவ்வளோ ரெப் அடிக்க முடியுது அப்படின்னு பார்க்குறது தான் கான்செப்ட்டு. ஸோ இதுவும் லெக்கில் நல்லா ஹிட் ஆகும். ஸோ இதில் வெறும் 3 எக்ஸசைஸ் தான். ஒன்று ஃப்ரண்ட் கார்டு, அதுக்கப்புறம் ஸ்காட்டு, அதுக்கப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங், ஒரு காஃப் ரேஸ். ஸோ மினிமல் வெயிட்டில் எவ்வளோ ரெப்பு போகுது அதுதான் கான்செப்ட். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் செட்டில் என்ன பண்ணுறோன்னா 20 kg 40 ரெப், நோ ரீரேக். ஸோ அதுதான் ஃபஸ்ட் செட்டு. செகண்ட் செட்டில் பார்க்கலாம் வாங்க. இதில் இந்த ஸ்குவாட்டில் ஓவராலாக உங்களுக்கு வந்து கார்டு மசில், லோவர் பேக்கு, க்ளூட்டு, பைசெப்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, ஒரு காஃப் மசில் வரைக்கும் என்கேஜ் ஆகும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லது. வார்ம் ரொம்ப முக்கியம். இந்த ரவுண்ட் 2 இதில் 30 kg மேக்ஸிமம் புஷ் பண்ணேன். ஸோ டோட்டல் 22 ரெப் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் செட்டில் பார்க்கலாம். ஆல்ரெடி மசில் ஃபிட்டிக் ஆகிட்டு, ஃபுல் மசில்லாம் எங்கேஜ், லோவர் பாடியில் மசில் ஃபுல் எங்கேஜ் ஆகிட்டு அந்த 40 ரெப் பண்ணதுலேயே. ஸோ அதுக்கும் மேலே இது புஷ் பண்ணி பண்ணுறேன். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். தேர்ட் செட் இதுலேயும் 20 ரெப். ஸோ டோட்டலாக 80 ரெப்ஸ் ஆச்சு.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், அதனால் அந்த சைடில் உள்ள பார் அடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணி மறுபடியும் 20 ரேப் பண்ணிட்டேன். நல்லாவே ஹிட் ஆச்சு. ஓவரால் மசில், குவாட் மசில், ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்டு, லோவர் பேக் நல்லா சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ அப்பப்போ செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. 80 ரேப் போச்சு, சந்தோஷம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸசைஸ் வெயிட்டட் ஸ்குவாட் 60 kg 80 ரெப். ஸோ அதான் கான்செப்ட் இன்னைக்குள்ள ஒர்க் அவுட்டுக்கு. ஸோ என்னோடய ஒர்க் அவுட் எல்லாமே மசில் கெயினில் ஃபோக்கஸாக நிறையா இருக்காது. நான் நிறையா ஸ்ட்ரென்த், எண்டூரன்ஸ், ரெப் பேஸில் தான் பார்க்குறேன். மசில் கெயின் பை ப்ராடக்ட் மாதிரி நான் பார்க்குறேன் என்னோடய ஒர்க் அவுட்டில். ஸோ என்னடா இவன் எப்பவும் ஸ்ட்ரென்த்து, எண்டூரன்ஸு, கண்டிஷனிங்கை மொத்தம் பேசுகிறானே, மசில் கெயினை பற்றி பேசவே மாட்டேங்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ என்னோடய மெயின் ஃபோக்கஸு ஸ்ட்ரென்த், எண்டூரன்ஸ், கண்டிஷனிங் தான். ஸோ மசில் கெயின் வந்து பை ப்ராடக்ட். அதில் உங்களுக்கு இதில் நீங்கள் குறைவான நேரத்தில் எவ்வளோத்துக்கு ப்ரெஷர் கொடுக்கீங்களோ, எவ்வளோ ரெப் அடிக்கிங்களோ, ஸோ அதில் உங்களுக்கு மசில் கெயின் ஆகும். பட் அந்தளவுக்கு இல்லை, பட் ஆகும். ஸோ அதான் இதோட கான்செப்ட்டு. மினிமலை விட கொஞ்சம் நிறையா வெயிட்டை வச்சு ரெப் நிறையா அடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கான்டென்ட் வந்துக்கிட்டு இருக்குது.
இப்போ என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறேன்னா ஹாம்ஸ்ட்ரிங். ஸோ இதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், இதான் நான் ரெகுலராக பண்ணுறது. இதில் எனக்கு ப்ராப்பராக அந்த க்ளூட்டு கீழே உள்ள மசில் சூப்பராக ஹிட் ஆகும், பெயின் பயங்கரமாக இருக்கும். எனக்கு அதுக்கப்புறம் அந்த லெக்கோட திக்னஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது அந்த ஒர்க் இந்த ஒர்க் அவுட் பண்ண பிறப்போம். ஸோ அதை நான் மிஷின் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ தட் 15 kg dumbbell, 20 reps, 2 round. Last set, hamstring, 20 kg, 25 rep, 2 round. இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ரெப் கான்சன்ட்ரேட் பண்ணி மீடியம் வெயிட்டை வச்சு நிறைய ரெப் பண்ணுறது. ஸோ நல்லாவே ஹிட் ஆகிருக்கு. எனக்கு அன்றைக்கி ஒன்றும் பெருசாக தெரியல. பட் நான் இப்போ நான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். மசில் சோர்னஸ் இருக்குது 2-3 நாளாக. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, உங்கள் ரெப் ரேஞ்ச் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். லெக்குக்கு ரொம்ப முக்கியம் ரெப் ரேஞ்ச் தான், எண்டரன்ஸ் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நீங்கள் அதை க்ரோத் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.